நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இன்னைக்கு நடந்த இந்த பை மூவ் ட்ரெண்ட் பை கண்டினியூ ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா நாளைக்கு அமையும். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி புதுசாக பார்க்குறேன் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹை வந்து ஆல்ரெடி வந்து ஃபெயில்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன நேற்று வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு. ஸோ லோ பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு ஃபால் ஆகுமா அல்லது கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுமா இப்படி இந்த வியூவில் தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா எஸ்டர்டே வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீட்ரேஸ்மெண்ட் போயிருக்கா இன்னைக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் போகணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு செல்லிங் போகிற மாதிரி போயிட்டு நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாப் லாஸை அதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு நல்ல ஒரு பிக் புல் மூவ், நல்லா ஒரு புல் மூவ் தான். பட் இது வந்து ட்ரெண்ட் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லையும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரெண்ட் இஸ் நாட் அ பை ட்ரெண்ட். இன்னைக்கு இட்ஸ் அ எக்ஸ்பிரி கேம், அவ்வளோதான். வந்து ரீட்ரேஸ்மெண்ட் போக வேண்டியது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், அதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் தான் ஹண்டிங்காக இருக்குது. நம்ம நேற்றே வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஹோல்டிங் கரெக்டாக டாப்பில் என்ட்ரி எடுத்திருந்தோம். டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். டாப்பில் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் நமக்கு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் டுடே இன்ட்ராடே எடுத்தவங்களுக்கு வந்து லாஸ் தான், அதில் மாற்றம் எதுவும் இல்லை. அதுவுமே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னொன்று சொல்லியிருந்தேன், இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நேற்று மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இல்லை டவுன் சைடில். அதனால் வந்து லிமிட்டட் குவான்டிட்டி, அதாவது பெட்டர் ஃபார் சிங்கிள் குவான்டிட்டி நெக்ஸ்ட் வீக் கான்டாக்டில் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ நம்ம சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கிளியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் கேபிட்டல் நம்ம கையில் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்க போகிறோம், அனாலிசிஸில் என்ன நடந்திருக்கு. இந்த ஹை ஃபெயில்டு நடந்திருக்குன்னு சொன்னோம். கரெக்டாக இந்த செல்லிங்கில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம், பொசிஷனும் வச்சுருந்தோம். பட் இன்னைக்கு அந்த பொசிஷன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு புல் மூவ் கொடுத்தது. பட் நம்ம புல் சைடில் என்ட்ரி கொடுக்கல, அது கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி கொடுக்கல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இஸ் அ செல் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நான் எப்பயுமே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறனால ஆப்போசிட் என்ட்ரி மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணுவேங்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு மூவ் போகணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ரீசன் என்னென்னா ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணால் ஸ்டாப் லாஸ் கிட்டானா வெளியில் வந்துடணுமே தவிர ஆப்போசிட் என்ட்ரி வந்து போகக்கூடாது. அது வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் தான். பட் ஒரிஜினலாக ட்ரெண்டோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மட்டும்தான் நம்ம ஆப்போசிட் மூவ்ல இருந்து ட்ரெண்ட் மூவிங்க்கு நம்ம போகணும். சரிங்களா? அதாவது இந்த ஹை இந்த இடத்துல ஃபெயில்டாக இருக்குது. இந்த ஃபெயில்டுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்க போகுது? ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வச்சு தான். இதுக்கு மேலே சம் டிஃப்ரென்ஸில் இருக்கலாம். மேபி நாளைக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் நடக்கலாம், சான்சஸ் இருக்குது. பட் இந்த 2 கேண்டிலையும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 கேண்டிலும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ புல்லிஷ் கேண்டில். ஓகே, ஸோ இந்த 2 கேண்டலோட சேர்த்து ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டில் இந்த புல்லிஷ் கேண்டில் ஆக்குபை பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த பார் இந்த க்ரீன் ரெட் பார் லோவை பிரேக் பண்ணிட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு தான் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. பட் ஆனால் ட்ரெண்டோட ஸ்டாப் லாஸ் இன்னும் ஆகலை. ஸோ இந்த ஒன் டேக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் யாராக இருந்தாலும் கிளியராக சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரிஸ் கேண்டிலுக்கு மேலே தான் இருக்கும். பட் அக்யூரேட்டாக எங்கே வைப்போம் அப்படிங்கிறது நம்ம வந்து லைவ்ல நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ வீடியோவில் வேண்டாம், ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படிங்கிறத நான் சொல்ல விருப்பப்படலை. ஓகே, இன்னொரு விஷயம், நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெரிய புல் மூவ் இன்னைக்கு கிட்டத்தட்ட மைனஸ்ல இருந்து ப்ளஸில் போய் முடிஞ்சிருக்கு. ஒரு 250 பாயிண்ட்ஸ் பை ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை நோட் பண்ணுங்க, இந்த ஏரியாவில் ஹை நோட் பண்ணுங்க, கர்சர் வைக்கிறேன். ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 22,272. இந்த கேனலோட ஹை பாருங்க 22,269.
அதாவது 22,270. ஸோ ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகல. ஏன் இன்னைக்கு போய் பிரேக் ஆகலாமே? இவ்ளோ தூரம் புல் மூவா போனது ஏன் வந்து பிரேக் ஆகல? இட்ஸ் பை ட்ரெண்டா? அப்ப ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக போயிருக்கா? யார பேனிக் பண்றதுக்கா இந்த புல் கேண்டில்? ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கொஸ்டின் மார்க் நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்க. இந்த பேரிஷ் கேண்டில் ஹைல தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஜெனரலாவே. ஒரு பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி ஃபெயில்டா இருக்கு. இட்ஸ் பியரிஷ் என்கல்ஃபிங். ஓகேவா? ஸோ இந்த என்கல்ஃப்க்கான ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலோட மேல தான் இருக்கும். இவ்ளோ பெரிய புல் மூவா இருந்தாலும், ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ பிரேக் பண்றதுக்கு அவ்ளோ பெரிய டிஃபிகல்ட்டா என்ன? யோசிச்சு பாருங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் ரீட்ரேஸ்மென்ட். ஏன்னா ட்ரெண்ட் வந்து இங்கிருந்து போன பை எனக்கு பை குடுத்து போகல. ஸோ அதனால தான் சொல்றேன். கிளியர்லி இட்ஸ் ரீட்ரேஸ்மென்ட் தான் அப்படிங்கிறது என்னோட வியூ. இந்த வியூ சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா மட்டும் தான் என்னோட வியூ சேஞ்ச் ஆகும். ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த டே ட்ரெண்டுக்கான ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலுக்கு ஹைல தான் இருக்கு. ஸோ எப்ப இந்த கேண்டல் ஹைக்கு மேல இருக்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ட்ரேட் ஆகுதோ, அப்பதான் வந்து ட்ரெண்ட் அகைன் பைக்கு கன்டின்யூ ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டே டைம் ஃப்ரேம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். சரிங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ்ங்கிறது இருக்க தான் செய்யும். இல்லாம இருக்கவே இருக்காது. அதே போல ட்ரெண்ட் ரிவர்சல்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இட்ஸ் இங்கிருந்து பைல இருந்தது கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி போணும். அதே போல இங்க இப்போ ஒரு ரிவர்சல குடுக்குது. ஸோ ரிவர்சல் குடுக்குற இடத்துல அக்குமுலேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்களாகட்டும், நானாகட்டும் நம்ம சிங்கிள் ட்ரேட் பண்ணுவோம். பட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து அக்குமுலேஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இங்க வந்து நம்மள மாரி ஸ்மால் குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்றவங்க அவங்க கிடையாது. பிக் லாட்ஸ் பண்ணுவாங்க. அதே போல வந்து குரோர்ஸ் கணக்குல ட்ரேட் பண்றவங்க, என்ட்ரி குடுக்குறவங்க, ஜஸ்ட் ஆன் த ஃப்ளோல மார்க்கெட் வந்து போயிடாது. ஸோ இட்ஸ் நம்ம எல்லாம் வெளியில வர வைக்கணும். அவங்க என்ட்ரி ஆகணும். நெறைய ஒரு பிக் கேம். இட்ஸ் எக்ஸ்பிரி கேம்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ யோசிச்சு பாருங்க. ஹை பிரேக் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? ஜஸ்ட் இந்த புல் கேண்டில் இந்த ரெட் கேண்டில பிரேக் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்க ஆகப்போகுது? ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான். வந்து 2 பாயிண்ட்ஸ்ங்கிறது ஸ்டாப் லாஸ் கிடையாது. கேண்டில் ஹைய கூட பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அதனால தான் சொல்றேன் ரீட்ரேஸ்மென்ட் தான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல ஸ்மால் டைம் ஃப்ரேமும் செல்லுல தான் இருக்கு. பை ஆகல. ஓகேவா? அத நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பார்ப்போம். சரி. இப்போ இந்த ட்ரெண்ட் ஃபெயில்டுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்ட்டோம். வர வேண்டிய இடம் 21,150. 21,150க்கு வரணும். பட் இன்னைக்கு வரும், நாளைக்கு வருமான்னு தெரியாது. பட் இந்த ஃபெயில்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ டே டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் 21,150க்கு ரீச் ஆகணும். பட் அது எப்போ அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. பட் இந்த லெவலுக்கு ரீச் ஆகும். கன்டினியூவா வாட்ச் பண்றவங்க ரெகுலரா வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த ஏரியா ரீச் ஆகுறப்போ உங்களுக்கே தெரியும். ஓகேவா? பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு போவோம். அதுல என்ன நடந்திருக்குங்கிறத இப்ப ஷோ பண்ணுவோம். செக் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணுவோம். இப்போ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இது இட்ஸ் வி ஷேப்ட் ரெக்கவரி தான். ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. ஸோ நேத்து நடந்த செல்லிங்க்கு ஒரு ரெக்கவரி. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஏரியால ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் குடுத்துருந்தோம். எகைன் இந்த இடத்துக்கு ட்ரெண்டுக்கான ஸ்டாப் லாஸும் குடுத்துருந்தோம். பட் இது வந்து அ கரெக்ட்டா இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்க்கான ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஒரிஜினலா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைல தான் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பாயிண்ட் ஆஃப் வியூ நெறைய பேத்துக்கு சேஞ்ச் ஆகலாம். அதாவது பொசிஷனல் ட்ரேடருக்கு கேட்டீங்கன்னா இட்ஸ் பை ட்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடர கேட்டீங்கன்னா, இட்ஸ் சைட்வேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பை போகுது, செல் போகுது. சைட்வேன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பை ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. சாரி செல் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட வியூலயும் ட்ரெண்டுங்கிறது மாறும். ஏன்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வேரி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு பிக் டைம் ஃப்ரேம் இட்ஸ் பை ட்ரெண்ட். ஸ்விங் ட்ரேடருக்கு மிகப்பெரிய ரொம்ப ஸ்மால் டைம் ஃப்ரேம் வந்து ஸ்விங் ட்ரேட். இன்ட்ராடே ட்ரேடருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் 1 ஹவர் டூ 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்லாம் வந்து இன்ட்ராடே ட்ரெண்ட் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்குமே வந்து வியூஸ் மாறும். அதாவது ட்ரெண்ட் மாறும். எல்லாத்துக்கும் ட்ரெண்ட் ஒரே மாதிரி இருக்காது. இன்ட்ராடே ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் இட்ஸ் செல் ட்ரெண்ட். நான் ஃபாலோ பண்றது இன்ட்ராடே ட்ரெண்ட் பிளஸ் பெர்சனல் ட்ரெண்ட் 2யுமே ஃபாலோ பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரெண்ட் செல்லுல தான் இன்னும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான லெவல்ஸ பார்ப்போம்.
நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத கிளியரா கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு செல் ட்ரெண்ட்ல இருக்கிறனால நாளைக்கு மேக்ஸிமம் என்ன நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா, கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் 90% இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த செட்டப் விழுந்தது அப்படின்னா, சம் டிஃபரன்ஸ்ல அந்த கேண்டிலோட க்ளோசிங் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா, க்ளோஸ் வச்சுட்டு சம் டிஃபரன்ஸ பிரேக் பண்ணல. சம் டிஃபரன்ஸ் மீன்ஸ் நான் டெலிகிராம் சேனல்ல சொல்றேன். ஸோ வீடியோல சொல்ல விருப்பப்படல. ஆம், சம் டிஃபரன்ஸ் மீன்ஸ் அது பிரேக் ஆனா கன்டினியூவா நல்ல ஒரு பிக் ஃபால் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இந்த செட்டப் தான் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கேப் அப் ஆகி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் பாரா க்ளோஸ் வச்சு சம் டிஃபரன்ஸ் ஆஃப் லெவல்ஸை பிரேக் பண்ணுச்சு, ப்ரைஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, எகைன் இன்னைக்கு லோ நாளைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆகவே ஆகாது. நல்ல ஒரு பிக் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இந்த சம் டிஃபரன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணல அப்படின்னா, எகைன் போயிட்டு இந்த ரெட் பாரோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இட்ஸ் வில் கோ அப் டு அப் ட்ரெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டே டைம் ஃப்ரேம்க்கான பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது நாளைக்கு ரெட் பாரா எப்போ ரெட் பாரா விழுந்துட்டு சம் டிஃபரன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. டுடே லோ வரைக்கும். அப்படி அந்த டிஃபரன்ஸை பிரேக் பண்ணலன்னா ஹை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டே ஃபெயில்யூர் டே ட்ரெண்டுக்கான ஃபெயில்யூரை பிரேக் பண்ணிட்டு எகைன் அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,380 த ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா 22,550 இந்த 2 லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்டப் இதுதான். கேப் பை ரெட் பாரா கொடுத்துட்டு லோ பிரேக் பண்ணா டவுன் ட்ரெண்டும், லோ மீன்ஸ் இட்ஸ் சம் டிஃபரன்ஸ். ஹை பிரேக் பண்ணா சம் டிஃபரன்ஸை ஹைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதர்வைஸ் நார்மலா பிரேக் ஆயிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பிரேக் ஆனா மட்டும்தான் அப் ட்ரெண்டுங்கிற விஷயத்த எகைன் கிரியேட் பண்ணும். ஆஸ் யூஷுவலா இன்டர்டே டைம் ஃப்ரேம். ஓகேவா? அப்படி ஹை பிரேக் பண்ண முடியாம ப்ரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணாலும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இந்த ஏரியால எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேப் அப் ஆகி ரெட் பாரா வரதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து மேல பிரேக் பண்ணுச்சு, அப் சைடுல பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம டவுன் சைடு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, டவுன் ட்ரெண்டை எகைன் கண்டினியூ பண்றதுங்கிறத நமக்கு இன்டிமேட் பண்ணும் இந்த ஏரியால. ஓகேவா? நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இடம், ஏன்னா இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இங்கேயே ட்ரேட் ஆனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை கேப் அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இருக்குங்கிறத நாம லைவ்ல அனலைஸ் பண்ணுவோம். ஸோ கேப் அப் ஆனாலே நம்ம லைவ்ல நடக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன நடக்கலாம்? வாய்ப்புகள் இருக்கு நிஃப்டில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஃப் ஒருவேளை மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலா நம்ம நோட் பண்ணக்கூடிய இடம் 22,120 இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ ஒருவேளை இன் பிட்வீன்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ரெட் பாராவோ, கிரீன் பாராவோ எனி ஃபர்ஸ்ட் மினிட்ஸ்க்கு எனி கிரீன் பார். ஓகே. கிரீனோ ரெட் பார் எதுவா இருந்தாலும் சரி. ஸோ மார்க்கெட் வந்து இன் பிட்வீன் இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ள ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, வெயிட் ஃபார் த சப்போர்ட் 22,120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் கொடுத்து மேல பிரேக் பண்ணா இந்த ஹையை பிரேக் பண்ணிடும். அதாவது இந்த டே ஃபெயில்யூரை பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 22,120ல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பை சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அகைன் வந்து புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பை சைடில். ஒருவேளை மார்க்கெட் வந்து 22,120ல ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து டவுன் சைடில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நாம ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவலாக வந்து டே லோவும், செகண்ட் லெவலாக வந்து 21,600ம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நாளைக்கான ட்ரேடிங் செட்டப் ஃபார் நிஃப்டி ஃபியூச்சர். ஒரே ஒரு செட்டப் இருக்கு, பட் அது நடக்க வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஒரு சேஃப்டிக்காக பார்க்கலாம். ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட்
கேப் டவுன் ஆகி இதுக்கு கீழே ரெட் பாரா ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் a பிக் பியரிஷ் மூவ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அதாவது கேப் டவுன் ஆகி டுடே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பிக் பியரிஷ் மூவ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது நடக்குமான்னு தெரியல. நடந்தால் அதை நம்ம லைவ்ல வந்து அப்டேட் பண்றோம் டெலகிராம் சேனல்ல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு கிளியரா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தெளிவா செட்டப் நடந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல வந்து மார்க்கெட் கரெக்டா சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது சாரி ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் ஆயிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ட்ரெண்ட் லைன்லயும் சரி, இந்த ரெசிஸ்டன்ஸ்லயும் சரி கேப் பை ரெட் பாரா க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்ட்டா வந்து இந்த ரெட் பாரா லோ பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மென்ட்டும் கரெக்ட்டா வந்திருக்கு. பெர்ஃபெக்ட்டா ஸ்மால் டைம் ஃப்ரேம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம டவுன் ட்ரெண்ட்ல இன்னமும் கன்டின்யூ ஆகுது. அது என்னன்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டி கிளியரா டவுன் ட்ரெண்ட ஹையரை பிரேக் பண்ணாம அப்படியே கிளியரா இருக்கு. அது என்னன்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ மார்க்கெட்டோட வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட இங்கேயே கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ என்ன சொன்னேன்னா, லாஸ்ட் வீடியோவ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணிட்டாலும் கேப் பை ரெட் பாரா விழுந்துட்டு அதே செல்லு தான். பட்டு இத பிரேக் பண்ணாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் தான் நம்ம கிளியராவே சொல்லியிருந்தோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இப்போ எங்க போய் நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த நிக்குது. பண்ணுங்க தெரியும். இட்ஸ் அ ரியல் பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். பட் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் குடுக்க வேண்டிய இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் குடுக்கணும். என்ட்ரி ஆக வேண்டிய இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். அவ்வளோதான். எந்த ஒரு கிரியேட்டிவ்க்கும் இங்க வேலை கிடையாது. இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சா வெளியில வரணும். என்ட்ரி குடுத்தா உள்ள போகணும். அவ்வளோதான். இங்க பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதோ, அத நம்ம முடிவு பண்ணா மட்டுமே போதுமானது. எக்ஸ்ட்ராவா ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இங்க நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டுடே ஹைக்கு சேம் அஸ் எப்பப் ஆயி ரெட் பாரா க்ளோஸ் வைக்கிறதுக்கு பக்கமா இருக்கு. ஆ. ஸோ பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ளோசிங்கும் வச்சிருக்கு. பட் இன்சைட்ல க்ளோஸ் வைக்கல. பட் ஆனா, நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சுச்சு. சம் டிஃபரன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அகைன் நல்ல ஒரு டவுன் மூவ் இங்கிருந்து பேங்க் நிஃப்டில நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சேம் அஸ் என்னன்னா நிஃப்டியும் கேப் அப் ஆயி ரெட் பாரா வரதுக்கும், பேங்க் நிஃப்டியும் கேப் அப் ஆயி ரெட் பாரா வரதுக்கும் நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ற. பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, கேப் அப் ஆயி ரெட் பாரா வந்துட்டு லோ பிரேக் பண்ண முடியாம ஹை பிரேக் பண்ணுச்சுன்னா, அகைன் ரீட்ரேஸ்மென்ட் அப் டூ இந்த ட்ரெண்ட் லைன் அல்லது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகறதுக்கு சான்ஸ். ஓகேவா? ஸோ பட் ஆனால் இதுக்கான ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இந்த ஹைக்கு மேல தான் இருக்கு. ஸோ அதுவரைக்கும் ட்ரெண்ட் இட்ஸ் நாட் அ பை ட்ரெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி பை ட்ரெண்ட் கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே ஃபைனலா சம்மரில டவுன் ட்ரெண்ட்ல தெளிவா இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் கரெக்ட்டா எங்க ஃபெயில்ட் ஆகணுமோ ஃபெயில்டு தான். அதாவது செல் சைடுக்கு சாதகமா தான் எல்லாமே இருக்கு. பட் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரிங்கிறனால ஒரு பிக் கேம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி நாளைக்கு ஒரு கேப் அதாவது கேப் அப் ஆயி ரெட் பாரா ஃபார்ம் ஆயிட்டு நல்ல ஒரு பேரிஷ் மூவ் குடுக்க சான்சஸ் அதிகம் அப்படி. ஓகே. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. எனி கமெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. அது பேட் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, குட் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஸ்ட்ரிக்ட்லி மெயின் அந்த ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்பயுமே அன்லிமிட்டடா ஆர்டர் எடுக்காதீங்க. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்பயுமே ஹீரோ ஆர் ஜீரோங்கிற மெத்தடுக்கு போகவே போகாதீங்க. எல்லா எக்ஸ்பைரிக்கும் எல்லா நாளுக்கும் நமக்கு பெனிஃபிட்டா இருக்காது. ஓகேவா? ஸோ எப்பயுமே நான் ட்ரேட் பண்ண மாரி எக்ஸ்பைரி அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு போறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளோட கேப்பிட்டல வந்து ரொம்ப சேஃப் ஜோன்ல வச்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம ட்ரேட் பண்ண வைக்கும். இது எல்லாமே வந்து சைக்காலஜியா நம்ம அஃபெக்ட் ஆகாம இருந்தோம்னா தான், அடுத்தடுத்த நாள் கரெக்ட்டான என்ட்ரில யோசிக்காம நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். என்னைக்கெல்லாம் வந்து நீங்க நெறைய அமௌண்ட் லாஸ் பண்றீங்களோ, அன்னைக்கு வந்து கண்டிப்பா சைக்காலஜி அஃபெக்ட் ஆயிட்டு, நல்ல குட் என்ட்ரிய நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இது என்னோட பெர்சனல் அட்வைஸ். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம்.